அதாவது இன்னைக்கு வந்து பூமி வந்து ஒரு ஆபத்தான நிலைமை இருக்கு. அதாவது இந்த இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு மட்டுமல்லாமல் எல்லா உயிரினங்களுக்குமான ஒரு பிரச்சனை. பேசிக்கா நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சீரியஸ்னஸ் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பூமியில உயிர் வாழணும் அப்படின்னா ஒரு பர்ட்டிகுலர் டெம்பரேச்சர் வேணும். அதாவது என்ன நம்ம உடம்புக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா? மனித உடம்புக்கு. அதே நம்ம மிருகங்களுக்கும். அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. அதே போலதான் பூமியினுடைய ஒரு டெம்பரேச்சர் பேலன்ஸா இருக்கின்றப்போ தான் உயிர்கள் வாழ முடியும். இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டைனோசர் ஒரு காலத்துல அழிஞ்சு போச்சு. இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா 5 முறை எக்ஸ்டிங்ஷன் நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக உயிரினங்களே இல்லாமல் போயிருக்கு. அந்த 5 முறையும் அப்படி நடந்ததற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அப்ரப்டான ஒரு மாற்றம் நிகழ்ந்தது பூமியில. திடீர்னு ஒரு எரிமலை வெடிச்சு பயங்கர ஹீட் ஜோனா வந்து மாறிச்சு. கார்பன் டை ஆக்சைடே இல்லாம ஒரு உலகமா மாறிடுச்சு. ஒரு விண்கல் வந்து மோதி வந்து பாதிப்பு உண்டாச்சு. அப்போ திடீரென்று ஒரு குறுகிய காலகட்டத்தில் பூமியினுடைய தன்மை மாறிச்சுன்னா உயிர் வாழ முடியாது. தற்போது இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. அப்ப அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒப்பந்தம். அப்ப இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக மனித சமூகம் செயற்கையாக வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு நெட் ஜீரோன்னு கொண்டு வந்துடணும். அதாவது நிலக்கரியை வந்து பயன்படுத்தக்கூடாது. பெட்ரோலியத்தை பயன்பாடுங்கிறது முற்றிலுமாக 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு எல்லையை வந்து சொல்றாங்க. ஐபிசிசி சொல்லுது. அப்ப அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற இந்த காப் மாநாட்டுல ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸ்.